ஒன்றே உலகம் பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும். ஒரே நாளில் 100 தலைப்புகளில் 1000 உட்தலைப்புகளில் 100 இடங்களில் 100 மாநாடுகள் நடத்தி 100 மலர்களை வெளியிடுதல் என்கின்ற ஒரு அரிய முயற்சியை உலக திருக்குறள் மையத்தின் இயக்குனர் பெருமக்கள், திருக்குறள் மூதறிஞர் குழுவினுடைய இயக்குனர் பெருமக்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து நாம் நிகழ்த்தி கொண்டிருக்கின்றோம். இது ஒரு தனி மனிதனுடைய நிலை அல்ல, எல்லோருடைய பங்களிப்பும் இதிலே ஊடுருவி இருக்கிறது என்பதை நினைத்து அனைவருக்கும் முதலிலே நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் கூறிக்கொள்கிறேன். வருகை தந்திருக்கின்ற சான்றோர் பெருமக்கள், அயலக சான்றோர்கள், உள்ளக சான்றோர்கள், மாநாட்டு பொறுப்பாளர் பெருமக்கள் என அனைவரையும் நான் மீண்டும் வணங்குகிறேன். குறிப்பாக இந்த மாநாட்டின் நிகழ்ச்சிகளை இணைப்பு தந்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற திருக்குறள் தூதர் பெருமாட்டிய சிவலட்சுமி ரமேஷ்குமார் விழுப்புரம் அவர்களுக்கும், இதனை ஒளிவடிவ அமைப்பில் இணையத்தில் கொண்டு வருவதற்கு, வலைவழியில் கொண்டு வருவதற்கு உரிய செயற்பாடுகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்ற உலகின் சாதனையாளர் திருமிகு முனைவர் ராஷ்டிரி ரோகிணி அவர்களுக்கும் தனிப்பட்ட முறையிலே நன்றி தெரிவித்து என்னுடைய உரையை தொடங்குகிறேன். தலைப்பு திருவள்ளுவரின் துறவியல் சிந்தனை. இதில் முதல் கேள்வி, திருவள்ளுவர் துறவை ஏற்றுக்கொள்கிறாரா இல்லையா? இது முதல் கேள்வி. இரண்டால் ஒரு குறளுக்கு 46வது குறளிலே அறத்தாற்றின் இல்வாழ்க்கையாற்றின் புறத்தாற்றில் போய் பெறுவது எவன் என்ற கேள்வி வருகின்ற பொழுது, புறத்தாறு என்பதற்கு துறவு என்று உரை எழுதியிருக்கிறார். அது மிக பெரும் தவறான ஒரு செயற்பாடு. ஏனென்றால் திருக்குறளை நீங்கள் பார்ப்பீர்களானால், பழைய உரையாசிரியர்கள் ஆனாலும் சரி, திருவள்ளுமாலை புலவர் பெருமக்கள் ஆனாலும் சரி, திருக்குறளில் துறவு என்கிற துறவியல் என்ற ஒரு இயல் இருக்கிறது என்பதை ஏற்று அவர்கள் உரை வகுத்திருக்கிறார்கள். ஒன்று. இரண்டாவது, திருக்குறளில் வருகின்ற தவம், துறவு, மெய்யுணர்தல், அவாறுத்தல் என்ற இந்த அதிகாரங்கள் துறவுக்கு மட்டும்தான் உரியவைகள். அவை இல்லறத்துக்கு உரியவைகளாக வர வாய்ப்பு இல்லை. மூன்றாவது, இல்லற வாழ்க்கைக்கு பின்னர் தான் துறவு வாழ்க்கை, தவ வாழ்க்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் திருவள்ளுவருடைய அடிப்படை சிந்தனையாக இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. தெய்வ நிலை அடைதல் என்பது இல்லறத்தாருக்கும் ஆகும், துறவரத்தாருக்கும் ஆகும். தெய்வ நிலை அடைதல் என்பது பிறப்பின் முழுமை நிலை அன்று. பிறப்பறுத்தல் அல்லது மீண்டும் பிறவார் நிலை அடைதல் என்பதே பிறப்பின் முழுமையான இலக்கு. அந்த இலக்கை மெய்யுணர்ந்து அவா அறுத்து உயர்நிலை வாழும் துறவிகளால் மட்டுமே பெரிதும் அடைய முடியும். அடுத்தது, அன்பு என்பது இல்லறத்தார் பெறும் இல்லற பண்பு. அருள் என்பது துறவரத்தார் பெறும் உயிர்கள் தழுவிய உயர்நிலை பண்பு. அருள் என்பது அன்பின் பக்குவப்பட்ட நிலை. அந்த பக்குவப்பட்ட நிலையை இல்லறத்தில் பக்குவப்பட்டு துறவரம் மேற்கொண்டவர்களாலேயே அடைய முடியும் என திருக்குறள் உணர்த்துகிறது. இவற்றையெல்லாம் நோக்கும்போது திருவள்ளுவர் துறவரத்தை வெறுக்கவில்லை, ஏற்கிறார். இவை எதிர்க்கவில்லை, ஏற்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அதற்கான இந்த நிலைக்கான குரட்பாக்கள் என்று நாம் பார்ப்போமானால் 22, 21, 310, 159, 266, 263, 342, 50, 24, 361, 356, 348, 346, 72, 74, 244, 914, 938, 45, 757, 285, 176. இங்கே எண்கள் முன்னும் பின்னுமாக மாறி இருக்கின்றன. ஆனால் நாம் ஆய்விலே வழங்குகின்ற பொழுது 7 வரிசையில் தான் எண்களை தர வேண்டும். இதற்கு காரணம், என்னுடைய நூலில் நான் வழங்கியிருக்கின்ற நூல் திருவள்ளுவரின் துறவு கோட்பாடுகள் என்ற நூல். இந்த நூலில் நாம் ஆய்வு மேற்கொண்ட அந்த நிலைக்கு ஏற்ப எண்கள் அமைந்திருக்கின்றன என்பதை அடிப்படையாக கொண்டுதான் இந்த எண்களை நான் வழங்கியிருக்கிறேன். இது முதலாவது. நாம் என்ன தெரிந்து கொள்வோம்? முதலாவது, திருவள்ளுவர் துறவை எதிர்க்கவில்லை, வெறுக்கவில்லை, மாறாக ஏற்கிறார். இந்த முதல் உண்மையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்.
அதற்கடுத்ததாக துறவி சுட்டும் சொற்களும் தொடர்களும் என்று ஒரு 51 சொற்கள் தொடர்களை நான் வழங்கி இருக்கிறேன். ஒரு 9 சொற்கள். அதன் பிறகு தொடர்கள் என்று பார்க்கின்ற பொழுது அறிவு அடிப்படையிலான தொடர்கள், பண்பு அடிப்படையிலான தொடர்கள், செயல் அடிப்படையிலான தொடர்கள் என்றெல்லாம் அவற்றை பகுத்து 51 சொற்களும் தொடர்களையும் என்னென்ன குறள்களில் அவைகள் இடம்பெற்றிருக்கின்றன என்ற பட்டியலை நான் முழுமையாக தந்திருக்கின்றேன். உதாரணமாக அற்றவர் குறள் 365, தலைப்பட்டார் குறள் 368, இதெல்லாம் சொற்கள் அளவில். துறந்தார் பற்றி வழங்கும் தொடர்கள் என்று வருகின்ற பொழுது, அறிவு அடிப்படை என்று வருகின்ற பொழுது, அளவு அறிந்தார் குறள் 288, இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் உண்டார் குறள் 23. இப்படி அறிவின் அடிப்படையில் 14 தொடர்களை தந்திருக்கின்றோம். பண்பு அடிப்படையிலான தொடர்கள் என்று பார்க்கின்ற பொழுது, அவா அற்றார் குறள் 365, அவா இல்லாதார் 368, அருளாழ்வார் குறள் 245. இந்த வகையில் 19 தொடர்களை பண்பின் அடிப்படையிலான தொடர்களாக நான் வழங்கி இருக்கிறேன். செயல் அடிப்படையிலான தொடர்கள் என்று வருகின்ற பொழுது 9 தொடர்கள் இடம்பெற்றிருக்கின்றன. அருள்விக்கு ஆற்றின் கண் என்றார், அளவென்னும் ஆற்றல் புரிந்தார் 176, இது 287. இப்படி 9 தொடர்களை நான் காட்டியிருக்கிறேன். ஆக ஒட்டுமொத்தமாக இதையெல்லாம் உங்களுக்கு நான் பதிவில் தருகின்ற பொழுது நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். 51 சொற்களும் தொடர்களும் நான் இந்த துறவு தொடர்பான சிந்தனைகளை ஆராய்வதற்குரிய பதிவுகளாக ஏற்றிருக்கின்றோம். இப்போ துறவியருடைய தோற்றம் எப்படி? அடுத்த கேள்வி, துறவியருடைய தோற்றம். இல்லறத்தாருடைய தோற்றமும் அந்த துறவிகளுடைய தோற்றமும் ஒன்றா என்றால் கொஞ்சம் ஏதோ வேறுபடுத்தி காட்டுகிறார் திருவள்ளுவர். துறந்தார்க்கென்று ஒரு புறத்தோற்றம் உண்டு, அது இல்லறத்தாரிலிருந்து வேறுபட்டது. குறள்கள் 48, 159, 586. ரெண்டு வேறுபட்டதுன்னு அந்த குறள்களையே செறிவுபடுத்துகிறார். துறவியர் தோற்றம் வானுயர் தோற்றமாக, மதிப்பிற்குரிய தோற்றமாக அமைவது குறள் 272. போலி துறவிகளின் துறவு கோலம் அச்சத்திற்கு உரியதாக அமையும். அப்ப அவங்க துறவு கோலம் அவங்க வேடம் போட்டுக்கிறாங்க இல்லைங்களா, அது அச்சத்திற்குரியது என்று குறள்கள் 274, 277 சொல்லுகிறார். துறவரத்தார் நாள்தோறும் நீராடி துறவுக்குரிய உடைகளை அணிந்து கொண்டுள்ளனர் குறள் 278. அவர்கள் உடை சிவப்பு நிறமாக இருப்பதான ஒரு குறிப்பு இருக்கிறது, அதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். தலையிலும் முகத்திலும் முடியை மழித்தலும் நீட்டலும் செய்து தம் துறவு கோலத்தை வெவ்வேறு குழுவினர் வடிவமைத்துக் கொண்டிருந்தனர் என்று அறிகிறோம் திருக்குறளில். குறள் 280. மழித்தலும் நீட்டலும் வேண்டா என்று சொல்லுகின்ற நிலைப்பாட்டிலே நாம் பார்க்கின்றோம். ஆக துறவிகளுடைய தோற்றம் என்று பார்க்கின்ற பொழுது அது வானுயிர் தோற்றமாக, இல்லறத்தாரிலிருந்து வேறுபட்ட தோற்றமாக, அது அவர்கள் நீராடி உடைகளை அணிந்து கொள்கின்றவர்களாக, தலை முகத்திலும் முடியை மழித்தலும் நீட்டலும் செய்து கொண்டிருக்கின்றவர்களாக அவருடைய தோற்றங்கள் புலப்படுத்தப்படுகின்றன. என்ன துறக்க வேண்டும்? தோற்றம் பார்த்தோம், இவர்களை துறக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தா, துறவரத்திற்கு ஒவ்வாத பண்புகளை நீக்கல் வேண்டும். இன்னதுன்னு வரையறுத்து தர குறள்கள் 275, 173, 174, 176, 29, 310, 159, 360, 999, 91, 297, 285, 325, 252, 258, 320, 261, 274, 297. இங்கெல்லாம் ஒவ்வாத பண்புகள் நீக்க வேண்டும், இவையெல்லாம் கூடாது, இந்த பண்புகள் எல்லாம் கூடாது என்று இந்த குறட்பாக்களிலே அவர் தெளிவு செய்கிறார். இவையெல்லாம் வேண்டாதன. அறியாமைகளை நீத்துக் கொள்ள வேண்டும், அறிவு பெற வேண்டும். துறவு என்றால் பெரிய அறிவாளியாக வர வேண்டும், கற்றென்று மெய்ப்பொருள் காணுகின்றவர்களாக அவர்கள் வர வேண்டும். அதையெல்லாம் அப்ப அந்த அறியாமைகளை நீக்க வேண்டும் என்று 23, 27,
356, 351, 353, 355, 357, 358, 50 இவற்றில் அறியாமைகள் நீக்க வேண்டும் என்கின்ற கருத்தாக்கத்தை திருவள்ளுவர் முன்னெடுத்துகின்றார். அதற்கடுத்ததாக ஆசைகளை நீத்தல் வேண்டும். குறள்கள் 27, 24, 25, 343, 174 ஆசைகளை நீக்க வேண்டும். பற்றுகள் அனைத்தையும் நீக்க வேண்டும். இதெல்லாம் துறவிக்குரிய தகுதி. துறவின்னு சொன்ன இந்த நிலைப்பாடுகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டும். பற்றுகள் அனைத்தையும் நீத்தல் வேண்டும். 268, 346, 359, 350, 343, 242, 365 அதுக்கான துறக்கும் வழிகளையும் சொல்றார். எப்படியெல்லாம் துறக்க வேண்டும், அதற்கான படிநிலைகள் என்ன என்பதையும் தெளிவாக சொல்லுகிறார். அந்த வகையில் பார்த்தால் குறள்கள் 276, 280, 348, 345, 349 இந்த குறள்களில் எப்படி துறக்க வேண்டும், அதற்கான வழிமுறைகள் என்ன என்பதையெல்லாம் சொல்லுகிறார். அதற்கடுத்ததாக நாம் பார்க்க போடுவது, இதெல்லாம் நம்ம பார்த்ததெல்லாம் துறக்க வேண்டுவன எவை என்பது பற்றிய நிலை. அதுக்கடுத்து துறவிக்குரிய தகுதிகள் என்ன அப்படி என்று பார்க்கிறார். அப்படி தகுதிகள் வரையறுத்து பார்க்கின்ற பொழுது இல்லறத்திற்கு பின்னரே துறவு போன வேண்டும். முதல்ல இல்லறத்தில் இருந்து அங்கு வாழ்வாங்கு வாழ்ந்து அங்கே பக்குவப்பட்ட பிறகுதான் துறவு போன வேண்டும். நம்பே பலமுறை சொல்வது போன்று வாழ்க்கையை மூன்றாக காண நினைக்கிறார். இல்லறத்திற்கு முற்பட்ட வாழ்க்கை, இல்லறத்திற்கு உட்பட்ட வாழ்க்கை, இல்லறத்திற்கு பிற்பட்ட வாழ்க்கை. இல்லறத்திற்கு பிற்பட்ட வாழ்க்கை என்பதுதான் துறவு வாழ்க்கை. அப்ப இல்லறத்திற்கு பின்னர் தான் துறவு போன வேண்டும். அடுத்தது துறவு உணர்வு வாய்க்க பெற வேண்டும். வேண்டின் உண்டாக துறக்கின்ற துறவு உணர்வு உண்டாகணும், துறக்கணும் அப்படின்ற அந்த உணர்வு உண்டான பிறகுதான் நீ துறக்கணும். சும்மா போலியாக துறந்து விட்டால் எல்லா பாவத்தையும் நாம் செய்துகின்ற நிலைமை ஏற்பட்டு. அதற்கடுத்ததாக நிலைக்கு அஞ்ச வேண்டும். தன் நிலைக்கு அஞ்சணும் மனிதன். ஏன் நாம இல்வாழ்க்கையில வாழ்ந்துட்டுமே, அடுத்த நிலைக்கு நம்ம போகணுமே, நம்ம போகாது இருந்தால் அது அச்சத்துக்குரியதாகுமே என்று எண்ணுகின்ற நிலைப்பாடு வேண்டும். குறள் 325 சொல்லுகிறார். ஒழுக்கத்தில் நிலை நிற்றல் வேண்டும். குறள் 21 நாம் பார்க்கின்றோம். தெளிந்த அறிவு பெற்றிருத்தல் வேண்டும். குறள் 249, 23 அருளுடையவர் ஆதல் வேண்டும். குறள்கள் 285, 176, 248, 249, 242 சார்பு பண்புகள் உடையவர்களாக இருக்கணும். சார்பு கடை ஒழுகுதல்னு சொல்றாரு பாருங்க. சில சார்பு பண்புகள் அவை எல்லாம் இருக்கணும் என்று சொல்லி குறள்கள் 285, 176, 315, 254, 251, 252, 253 விளக்குகிறார். அப்ப துறவுக்குரிய தகுதிகள். இல்லறத்துக்கு பிறகுதான் துறவு போகணும். துறவு உணர்வு உண்டான பிறகுதான் துறவு போகணும். தன்னுடைய நிலைக்கு அஞ்சணும், ஒழுக்கத்தில் நிற்கணும், அறிவு பெற்றிருக்க வேண்டும், தெளிந்த அறிவு பெற்றிருக்கணும், அருளுடையவர்களாக இருக்கணும் என்றெல்லாம் துறவிக்குரிய தகுதிகளை வரையறுத்து தருகிறார். அதன் பிறகு இல்லறமும் துறவரமும் என்று பார்க்கின்ற பொழுது இல்லறத்தாரை விட துறவரத்தாரை திருவள்ளுவர் உயர்த்தி காண்கிறார். சில பேர் சொல்கிறார்கள், இல்லை துறவரத்தாரை விட இல்லறத்தாரைத்தான் உயர்த்தி காண்கிறார் திருவள்ளுவர் என்று சொல்லுகிறார்கள். தவறான கருத்து. ஏன்னா வாழ்க்கையின் படிநிலை என்று சொல்லுகின்ற பொழுது இல்லறத்திற்கு பிறகுதான் துறவரம். இல்லறத்தில் வாழ்பவர்கள் துறவரத்திற்குரிய பண்புகளை அரிதில் முயன்று பெறுவார்களே ஆனால் அவர்கள் இல்லறத்தாரிலும் துறவரத்தாருக்குரிய சிறப்பினை பெறுவார்கள். இல்லறத்திலே வாழுகின்றவர்கள் துறவிக்குரிய அந்த சிறப்புகளை பெறுவார்கள் என்று சொன்னால் அவர்களும் துறவரத்தாருக்குரிய சிறப்பினை பெறுவார்கள். ஆனால் அவர்கள் துறவிகளாகிவிட முடியும். இதையெல்லாம் பார்க்கிறோம். அதற்கடுத்து துறவின் வகைகள் என்று பார்க்கின்ற பொழுது வேண்டின் உண்டாக துறக்க என்று சொல்லுகிறார். வேண்டின் என்றால் துறக்க வேண்டும் என்று சொன்னால் உள்ளத்தில் துறவு உணர்வு உண்டாக வேண்டும். அப்படிதான் துறக்கணும். அப்படினால் இளமையிலே துறந்து விடக்கூடாது. இளமையில் துறவு செய்கின்றவர்களும் பல பேர் பல பாவங்களை செய்கிறதை பார்க்கிறோம். இயல்பான இயற்கையான ஒரு வாழ்க்கை நெறியிலிருந்து அவர்கள் மாறுபட்டவர்களாக அமைந்து விடுகிறார்கள். அதனால் இளமை துறவை திருவள்ளுவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. இல்லறத்தை துறந்த துறவு குறள் 150, 378 பார்க்கிறோம். அதையும் திருவள்ளுவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. இல்லறத்திற்குள் துறவு, அதையும் திருவள்ளுவர் ஏற்றுக்கொள்ளவில்லை.
துறவு வாழ்க்கை என்பது இல்லற வாழ்க்கையிலிருந்து வேறுபட்டது, தோற்றத்தாலும் வேறுபட்டது. ஆகவே இல்லறத்திலிருந்து வேறுபட்டதாக அதை பார்க்கிறார். இல்லறத்துக்குள்ளேயே துறவு, இல்லறத்தை துறந்த துறவு, அதெல்லாம் திருக்குறளுக்கு உடன்பாடில்லை. காடுரை துறவு, காட்டுல போயிட்டு துறவு இருப்பாங்க, அங்க நம்முடைய மோட்சம் வேண்டும் அது வேண்டும் என்று துறவு இருப்பார்கள், அதெல்லாம் திருவள்ளுவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. உயிரின உறவிலான துறவு ஏற்கிறார், அதுதான் அருட்துறவு. குறள் 244, 245, 30, 322. ஆக அவர் ஏற்கின்றன உயிரின உணர்விலான துறவு. அங்கு அருள் இருக்க வேண்டும், உயிரிடத்தில் நாம் அருள் உணர்வு காட்டுகின்றவர்களாக இருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். பெண் துறவு என்று நாம் பார்க்கின்ற பொழுது நமது தமிழர் பண்பாட்டிலே ஆண் பெண் 2 பேருமே துறவு மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் தமிழர் பண்பாடு. அதை பார்க்கின்றது நம்ம தொல்காப்பியர் நமக்கு சொல்வார், காமம் சான்ற கடைக்கூட்காலை ஏமம் சான்ற மக்களோடு துவன்றி அறம்புரி சுற்றமுடி கிழவனும் கெடுத்தியும் சிறந்தது பயிற்றில் இறந்ததன் பயனே சொல்வார். ஆக கணவனும் மனைவியும் ஒரு குறிப்பிட்ட எல்லையை வயதை அடைந்த பிறகு அவர்கள் துறவு போன வேண்டும், அறம்புரி சுற்றமோடு இணைந்து கொண்டு சமுதாயத்துக்கு தொண்டாற்ற வேண்டும் என்று பார்க்கிறோம். அப்ப அங்க பெண் துறவு என்பதை நாம் மறுக்கவில்லை. திருவள்ளுவரும் பொதுவாகத்தான் சொல்கிறார், பெண் துறவு ஏற்கிறார். அப்ப இல்லறத்திற்கு பின் துறவரம் என்பது 176 சொல்லப்படுகிறது. அருள்வைக்கு ஆற்றின் கண் நிற்றல் கூடாது, அருள்வைக்கு ஆற்றின் கண் நிற்க வேண்டும். அருளை விரும்பி இல்லறத்திலே இருக்கின்ற பொழுது அப்பொழுதே தான் பக்குவப்பட்டு அந்த வழியிலே நாம் செல்ல வேண்டும் என்று முயல வேண்டும் என்று சொல்லி 176வது குறட்பாவிலே சொல்வதை பார்க்கின்றோம். இளமை துறவு, இல்லறம் சாரா துறவு, இல்லறத்தை வெறுத்த துறவு, இல்லறத்திற்குள் அமையும் துறவு, சமுதாயத்தை வெறுத்த துறவு, சமுதாயம் தொடர்பற்ற தன்னல துறவு, காடுரை துறவு, காடுரை துறவு ஆகியன ஏற்கத்தக்கன அல்ல. திருக்குறளை பொறுத்தவரை இந்த துறவுகள் ஏற்கத்தக்கன அல்ல என்று பார்க்க வேண்டும். இல்லறத்தில் பக்குவப்பட்ட பின்னர் துறவு மேற்கொள்வதே உயர்ந்த துறவு, இயற்கை நெறிக்கு உட்பட்ட துறவு, படிநிலை வளர்ச்சிக்கு உரிய துறவு. அந்த துறவு அருட்துறவு, சமுதாயத்தோடு ஒன்றிய துறவு, சமுதாய பயன் கருதிய துறவு. ஆக எப்படிப்பட்ட துறவு இருக்க வேண்டும் என்பதை திருவள்ளுவர் நமக்கு எடுத்து காட்டுகிறார். பல்வேறு துறவின் வகைகளை பார்க்கிறோம். ஒரு 9 துறவின் வகைகள் இருக்கின்றன சுட்டிக்காட்டி இருக்கிறோம். அதிலே அவர் ஏற்பது என்றால் இல்லறத்திலிருந்து பக்குவப்பட்டு அதன் பிறகு துறவு போன வேண்டும், அதுதான் அவருடைய நிலைப்பாடு. அப்ப துறவினுடைய நோக்கங்கள் என்ன? ஏன் துறவு மேற்கொள்ள வேண்டும்? ஒழுக்கத்து நீத்தல். அப்ப இல்லற வாழ்க்கையினுடைய ஒழுகலாறுகளை எல்லாம் தெளிவாக தெரிந்து கொண்டு இனி அடுத்ததாக துறவரத்தினுடைய ஒழுகலாறுகளிலே நாம் ஈடுபட வேண்டும், அந்த ஒழுக்கத்தை நாம் பேண வேண்டும் என்று நினைத்து ஒருவன் துறவு மேற்கொள்ள வேண்டும். அது முதல் நோக்கம். இது குறள் 21 சொல்லப்படுகிறது. ஒழுக்கத்து நீத்தார், ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பணுவல் துணிவு. அந்த ஒழுகை, நான் இல்லறத்திலே நிலையான வாழ்க்கை வாழ்ந்து விட்டேன், ஒழுகலாரோடு வாழ்ந்து விட்டேன், இனி துறவரத்தில் சென்று அதற்குரிய ஒருகளாரில் வாழ வேண்டும் என்று நினைப்பதை இந்த உலகம் ஏற்கும், பணுவல்கள் போற்றி புகழும் என்று சொல்லுகிறார். அதன் பிறகு 2வது காரணம் அருளாளராதல் வேண்டும். எல்லா உயிரிடத்தும் இரக்க உணர்வு உடையதாக இருக்க வேண்டும். அன்பு என்பது இல்லறத்திற்குரியது, அருள் என்பது துறவரத்திற்குரியது என்று நாம் பார்க்கிறோம். அப்ப அருளாளர் ஆக வேண்டும் என்பதற்கு குறள்கள் என்று பார்த்தால் 285, 257, 30, 315, 322, 327, 443, 204 இதெல்லாம் ஒருவன் அருளாளர் ஆக வேண்டும் என்ற நோக்கத்தில் துறவு மேற்கொள்ள வேண்டும். அதற்கடுத்து தெய்வ நிலை அடைவது. அப்படி முறைப்படி வாழ்வாங்கு வாழ்ந்து அந்த துறவு மேற்கொண்டு மெய் உணர்வு பெற்றால் இறைமை நிலையை அடைய முடியும். அதை குறள்கள் 290, 260. ஆற்றல் பெறுவது. இந்த துறவு கொண்டு பூண்கின்ற ஒருவன் என்ற சர்வன் அவனுக்கு ஆற்றல் பிறக்கும் என்று சொல்லுகிறார். 5 அவித்தான் ஆற்றல் அப்படின்னே சொல்வார், திருவள்ளுவர் சொல்றதை பார்க்கிறோம். அப்ப 5 புலன்களை அடக்கி துறவு மேற்கொள்ளுகின்ற பொழுது தனி ஒரு ஆற்றல் பிறக்கும். அந்த ஆற்றல் பெறுவதை ஒரு நோக்காக கொள்ள வேண்டும். அதற்கடுத்தது மெய்யுணர்வு பெறுதல். 23 குறள்கள் 23, 27, 28,
353, 199, 352, 356, 354, 358, 28 இதிலெல்லாம் மெய்யுணர்வு பெறுதல் என்பது துறவினுடைய நோக்கமாக அமைகின்றது. பற்றுகளை துறக்க வேண்டும் என்று பார்க்கின்றார். பிறப்பறுத்தல், பிறப்பை அறுக்க வேண்டும், அது ஒரு நோக்கம். பிறப்பறுக்க வேண்டும், மீண்டும் பிறக்கக்கூடாது. மறுபிறப்பு என்பது 7 பிறப்பு என்பது இருத்தல் கூடாது. இந்த ஒரு பிறப்போடு நாம் செய்ய வேண்டிய பணிகளை எல்லாம் செய்துவிட்டு துறவு போட்டு மெய்யுணர்வு அறிந்து அவா அறுத்து நாம் மேம்பட வேண்டும், பிறப்பறுக்க வேண்டும் என்று நினைக்கின்றது ஒரு நோக்கம். அதை குறள் 345, 346, 349, 351, 356, 357, 358, 361, 362, 367, 346 ஆகிய குறள்களிலே பிறப்பறுத்தல் பற்றிய சிந்தனை வெளிப்பட்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அதற்கடுத்ததாக நாம் பார்க்கக்கூடியது துறவும் அறிவும். துறவுக்கு அறிவுக்கு என்ன தொடர்பு? துறவரத்தில் நுழைகின்றவர்கள் இருமை வகை தெரிந்துதான் ஈண்டு அறம் பூண வேண்டும், துறவரம் பூண வேண்டும். வாழ்க்கையில் எதிரும் புதிரமாக இருக்கின்ற வேறு பக்ததாக இருக்கின்ற அறிவை தெளிவு பெற வேண்டும். அதன் பிறகு அது 23வது குறள், ஐம்புல அறிவு பெறுதல் வேண்டும். குறள் 27, 354, 25, 23. அதற்கடுத்து மெய்யுணர்வு பெறுதல் வேண்டும். குறள்கள் 351, 359, 352, 358, 355, 423, 356. அது மெய்யுணர்வு பெறுத வேண்டும். அந்த அறிவு துறவுக்கும் அறிவுக்கும் உள்ள தொடர்பை சொல்லுகிறார். மறுதீர்ந்த காட்சியவராக வேண்டும். குற்றமற்ற எந்தவித குறையும் இல்லாத இவர் காட்சியாளர், இவர் இதுக்கு ஒரு சாட்சியாக இருக்கின்றவர் என்ற நிலைப்பாடு வேண்டும். குறள்கள் 199, 250, 352, 353. அதற்கடுத்து நாம் பார்ப்பது நிறைமொழி மாந்தர். சிறந்த அறிவு பெற்றவர்களாக இருந்து தரப்பட்ட சிந்தனைகளை எல்லாம் அறிந்து இனி தர வேண்டிய சிந்தனைகள் என்ன இருக்கின்ற மனித சமுதாயத்திற்கு என்று அறிந்து தரக்கூடியவராக இருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். பொதுவாக துறவு மேற்கொள்ள அறிவு வேண்டும். துறவு வாழ்க்கை செம்மையடைய அறிவு தேடல் தொடர வேண்டும். பிறப்பறுக்கவும் மெய்ப்பொருள் காணவும் அறிவு வேண்டும். அறிவின் தொடர்பு இல்லாமல் துறவு இல்லை. இது தெளிவு செய்கிறார். அடுத்து துறவு எண்ணங்களும் என்று பார்க்கின்ற பொழுது சமுதாயத்திற்கு உரியன அல்லனவற்றை மதிப்புக்கு உரியனவாக மதிக்கும் மன உணர்வு நீங்க வேண்டும். 351 இல்லாதவற்றை நிலையென என்றுணரும் புல்லறிவாண்மை என்று சொல்கிறார். குழப்பம் இல்லாத தெளிந்த அறிவு பெற்றவர்களாக விளங்க வேண்டும். குறள் 352 ஐயப்பாடு இல்லாமல் எதையும் தெளிவாக பார்க்கும் மனப்பக்குவம் அடைய வேண்டும். 353 எந்த பொருளாயினும் எந்த பொருளின் மெய்மையை உணர வேண்டும் என்ற மன உறுதி வேண்டும். எந்த பொருளாக இருந்தாலும் யார் சொன்னாலும் சரி அதனுடைய மெய்மையை உணர வேண்டும் என்கின்ற மன உறுதி நமக்கு இருக்க வேண்டும். அதற்கடுத்ததாக உள்ளம் ஒருமுகப்பட்டு மெய்மையை உணர வேண்டும். குறள் 357 உலக இயற்கையில் தன் சார்பை உணர்ந்து தனக்கு உரியனவாக இதுவரை இருந்த சார்புகள் அனைத்திலும் இருந்து விலகும் மனப்பக்குவம் உருவாக்க வேண்டும். என்னென்ன சார்புகளோ அதையெல்லாம் விட்டுடணும். ஜாதியா, மதமா, இனமா, மொழியா, நாடா எல்லா சார்புகளையும் விட்டுடணும். அப்படி வர வேண்டும் என்று சொல்லுகிறார். குறள் 359 யான் எனது என்னும் மனச்செருக்குகள் விலக வேண்டும். குறள் 346 பிறப்பறுக்கும் நெறியை தெளிவாக அறிந்து அந்த நெறியில் தம் மனத்தை செலுத்த வேண்டும். கற்றீண்டு மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவர் மற்ற ஈண்டு வாரா நெறி, அதிலே தலைப்பட வேண்டும். ஒரு குறள் 356 பொதுவாக துறவின் புகுநிலையில் ஒழுக்க உணர்வு, அருள் உணர்வு அடிப்படை. பலர் நிலையில் புலால் மறுத்தல், உயிர்களை கொல்ல நினையாமை, பிறர்க்கு துன்பம் செய்ய நினையாமை, பிறர்க்கு உரிமையானவற்றை களவாட நினையாமை, மனத்தில் சினம் கொள்ளாமை போன்ற பண்பு நலன்கள் வேண்டும். மலர் நிலையில் தவ உணர்வு வேண்டும். ஐம்புல கட்டுப்பாட்டு உணர்வு வேண்டும். மெய்யுணர்வு வேண்டும். முதிர் நிலையில் பற்றறு மனநிலை வேண்டும். அவாறு மன உணர்வு வேண்டும். ஆக இந்த மூன்றாக நாம் பார்க்கின்றோம். அதன் பிறகு துறவும் சொற்களும் என்று பார்க்கின்ற பொழுது கட்டுப்பாடான சொற்களாக அமைய வேண்டும். நாம் துறவி பேசுகின்றார் என்று சொன்னால் அது கட்டுப்பாடான சொற்களாக இருக்க வேண்டும். குறள் 28 பயனுடைய சொற்களாக அமைய வேண்டும். குறள் 198, 199, 28. அதற்கடுத்தது வாய்மை சான்ற சொற்களாக அமைய வேண்டும். குறள்கள்
292, 293, 294, 295, 296 வாய்மை சான்று. வாய்மைனா என்ன? சொன்ன சொல் தவறாது வாய்த்தல். அப்படிப்பட்ட சொற்களைத்தான் அவர்கள் பேச வேண்டும். தீமை இல்லாத சொற்களாக அமைய வேண்டும். குறள்கள் 291, 292 இனியவாக அமைய வேண்டும். குறள் 91 இரக்கம் உடையனவாகவும் குற்றங்கள் இல்லாதவனாகவும் அமைய வேண்டும். குறள் 91. ஆக ஒரு பேச்சு எப்படி அமைய வேண்டும், ஒரு சொல் எப்படி துறவிக்கு அமைய வேண்டும் என்பதை எல்லாம் அவர் பட்டியலிட்டு காட்டுவதை நாம் காண முடிகிறது. செயல்கள் எப்படி அமைய வேண்டும், என்னென்ன செயல்கள், ஒரு துறவி என்றால் என்னென்ன செயல்கள் இருக்க வேண்டும், அதையும் அவர் சுட்டுகிறார். புலால் உண்ணாமை. குறள்கள் 252, 254, 257, 259, 30, 258. ஆக புலால் உண்ணாமை துறவிக்கு மிக முக்கியமானது. கொல்லாமை அது மிக உயர்ந்த ஒரு நெறி. குறள்கள் 254, 321, 30, 323, 325, 327. அதன் பிறகு அளவறிந்து வாழ வேண்டும். தன்னுடைய அளவை அறிந்து அவன் வாழ்ந்து காட்ட வேண்டும். குறள்கள் 287, 256, 257, 258. தவம் செய்தல் வேண்டும். குறள்கள் 25, 261, 442, 264, 270, 24, 343. தவம் செய்தல் வேண்டும். மெய்யுணர்வு பெற வேண்டும். அதற்கான செயற்பாடுகளில் அவன் இறங்க வேண்டும். குறள்கள் 355, 357, 358, 359, 356, 351. பிறப்பறுத்தல் வேண்டும். அவருடைய செயற்பாடு பிறப்பறுப்பதை பற்றிய சிந்தனையிலே அவருடைய செயற்பாடுகள் தொடர்ந்து அமைய வேண்டும். அந்த வகையிலே குறள்கள் 347, 348, 349, 350 அமைவதை நாம் பார்க்கிறோம். ஆக இந்த வகையிலே நாம் பார்ப்போம் என்று சொன்னால், துறவியர் தோற்றம், துறக்க வேண்டுவன, துறப்பார்க்குரிய தகுதிகள், துறவு வகைகள், துறவின் நோக்கங்கள், துறவும் அறிவும், துறவும் எண்ணங்களும், துறவும் சொற்களும், துறவும் செயல்களும் என்னும் தலைப்பிலான கருத்தாக்கங்கள் அனைத்தும் நாம் எண்ணி பார்க்கணும். எந்த ஒரு இடத்திலும் ஜாதியோ மதமோ இனமோ மொழியோ நாடு என எந்த ஒரு தாக்கமும் எந்த ஒரு பதிவும் இல்லாது இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அவர் தருகின்ற துறவு என்பது உலகத்திற்கே பொதுவான, எல்லாரும் ஏற்கத்தக்க உயர்ந்த நெறி துறவினை அவர் சொல்லுகிறார். புதுமையான உலகிற்கே பொதுவான கருத்தாக்கங்களாக இந்த தத்துவங்கள் இடம்பெற்றிருக்கின்ற காரணத்தினால் திருக்குறள் என்பது உலக நூல் என்பதை இந்த சிந்தனைகள் நிலைநிறுத்துவனவாக அமைகின்றன. ஆகதான் இதுதான் துறவு பற்றிய சிந்தனைகள். அதை நான் ஏறத்தாழ 196 பக்கம் 92 பக்கங்களிலே நான் நூலாக தந்திருப்பதை இப்பொழுது 30 நிமிடத்திலே உங்களிடம் சுருக்கமாக நான் வழங்கியிருக்கிறேன். இது உங்களுக்கு பதிவாக வருகின்ற போது அந்த குறள் எண்களை எல்லாம் கூட நீங்கள் அறிந்து அவற்றை எல்லாம் கூட எடுத்துக்கொண்டு உங்கள் கட்டுரைகளை உங்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்ப தேவையானவற்றை எல்லாம் நீங்கள் தொகுத்து வகைதொகை செய்து நீங்கள் ஆய்வுரைகள் வழங்கலாம். நன்றி.